ஹாய் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ரேஞ்ச் இண்டிகேட்டரோட ஆ யூசேஜ் எப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நெறைய பேர் டவுட் கேட்குறீங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர வச்சு எப்ப என்ட்ரி போடுறது? எந்த இடத்துல வந்து நம்ம வந்து எக்ஸிட் ஆவுறது? ஸோ எப்படி டிசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறத கேட்குறீங்க. ஸோ நம்ம இன்னைக்கு டேட்ல வந்து நான் இன்னைக்கு வந்து சார்ட் வந்து லைவ்ல ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ட்ரேடிங் வியூ சார்ட்டு. ஸோ அத நெறைய பேர் பார்த்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும். ஆ புதுசா வரவங்களுக்கு வந்து ஆ நெறைய டவுட் கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மார்க்கெட் எடுத்தோனே வந்து நமக்கு வந்து 0 லைனுக்கு கீழ வந்துருச்சு. ஓகேங்களா? ஓப்பனிங்கே வந்து 0 லைன்லருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்ப ஓப்பனிங்லயே வந்து நமக்கு 0 லைனுக்கு கீழ வந்துச்சு. பியருக்கு கீழயும் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ பியருக்கு கீழ வேகமா அப்படியே வந்துட்டு, நல்லா அப்படியே விழுவுற மாரி வந்துச்சு. பட் ஆனா நமக்கு எப்பவுமே தெரியும். ஆ நம்மளோட என்ட்ரி வந்து எங்கன்னா, பியர் லைனுக்கு கீழ ஒரு கன்ஃபர்மேஷன் ஓகேங்களா? பியர் லைனுக்கு கீழ போனா கன்ஃபர்மேஷன். ஆனா, அதுக்கு முன்னாடி அத ரீடெஸ்ட் பண்ணணும் விவேம்பை அப்படிங்கிறது தான் மெயினான ரூல் ஓகேங்களா? ஸோ நமக்கு பியருக்கு கீழ வந்துச்சு. வந்துட்டு நமக்கு வந்து விவேம்ப்ல ரீடெஸ்ட் பண்ணுச்சு ஓகேங்களா? விவேம்ப்ல ரீடெஸ்ட் பண்ணிட்டு இந்த இந்த இதுவும் நம்மளோட வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லைன் தான் ஓகேங்களா? ஸோ நமக்கு விவேம்ப்க்கு கீழ அந்த இந்த அப்படியே பெரிய கிரீன் கேண்டில் மாரி போச்சு. எலிஃபண்ட் கேண்டில் மாரி. பட் அப்படியே அது அழகா விக்கு மாரி கொண்டு வந்தாங்க. அப்ப நமக்கு இதே ஒரு கன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல வரப்பயே நம்ம பியர்லயே வந்து போட்டுறலாம். ஓகேங்களா? ஒரு குயிக் ஸ்கேல்பிங் பண்ணலாம். இங்கேருந்து நீங்க போட்டு என்ட்ரி போட்டிருந்தீங்க அப்படின்னா, அழகா வந்து 50 பாயிண்ட்ஸ் குடுத்துச்சு இன்னைக்கு. ஓகேங்களா? செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துலேருந்து நமக்கு கரெக்ட்டான என்ட்ரி மார்னிங்லயே குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஃபுல்லா கன்சால்டேஷன் தான் இன்னைக்கு மார்க்கெட் போச்சு. அங்கங்க ஒரு விஷயங்கள் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப வந்து நமக்கு வந்து ரேஞ்ச் 2 வந்து ஹிட் பண்ணாங்க. ஓகேங்களா? ரேஞ்ச் 2 ஹிட் பண்ணாங்க. திருப்பி ரேஞ்ச் 3, ரேஞ்ச் 1க்கு போயிட்டாங்க. ஸோ கன்சால்டேஷன்னா நம்மள்ட்ட வந்து எப்பவுமே கன்சால்டேஷன் ஜோனுக்கும் நம்மகிட்ட வந்து செட்டிங்ஸ் இருக்கு. அத நம்ம போட்டு பார்த்துக்க வேண்டியது தான். ஓகேங்களா? அத அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது. அப்ப இந்த 2 ஜோனுக்குள்ளாரயே மார்க்கெட்ட வச்சு இன்னைக்கு ஃபுல்லாவே ஓட்டிட்டாங்க. ஓகேங்களா? நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன் அப்டின்னா, கன்சால்டேஷன் ஜோனையும், நார்மல் ஜோனையும் அப்பப்ப டைனமிக்கா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா, உங்களுக்கு இது ஒண்ணு தான் செட்டிங். ஓகேங்களா? இன்னைக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அவங்க ஸ்டாடில் போட்டிருந்தாங்க. 25,700ல ஸ்டாடில் போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டாடில் போட்டிருக்காங்கங்கிறப்ப, அதோட கால்குலேஷன் தெரிஞ்சதுன்னா, நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஆ எனேபிள் பண்ணி விடுறேன். ஸோ 2 லைன் வரும். ஓகேங்களா? இந்த ஒரு லைன் ஒண்ணு வரும். அவங்களோட வந்து ஸ்டாடில் ரேஞ்ச் உடையிற இடம் இதுதான். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து அ அ அ 25 533க்கு கீழ போனா, அந்த ஸ்டாடில் செல்லர்ஸ் வந்து பேனிக் ஆயிடுவாங்க. அப்ப மார்க்கெட் நல்லா ராலி குடுக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப நமக்கு ரேஞ்ச் 3 உடைஞ்சதுன்னா தெரியும் நமக்கு நல்ல ராலி இருக்குங்கிறது. பட் வந்து ரேஞ்ச் 3 உடையறப்ப நம்ம ஐவியோட எக்ஸ்பான்ஷன் பார்க்கணும். அது எக்ஸ்பாண்ட் ஆயிட்டே போகுதுன்னா, நமக்கு பெரிய ராலிய பிடிக்கலாம். இந்த இடத்துலயே என்ட்ரி போடலாம். ஓகேங்களா? ஆ மத்தபடி நம்ம இண்டிகேட்டர்ல வந்து ஆ ஆ நமக்கு வந்து புதுசா பார்க்குறவங்களுக்காக சொல்றோம். இதுல வந்து வீக்லி, மந்த்லி ரேஞ்சஸும் இருக்கு. ஓகேங்களா? இந்த இந்த செட்டிங் வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து லாஸ்ட்டா வந்து மார்க்கெட் நடந்த 1 இயரோட ஆ லெவல்ஸ் எல்லாமே கரெக்ட்டா மேட்ச் ஆகும். அந்த பேக் டெஸ்ட் ஆப்ஷனோடயே குடுக்குறோம். ஸோ நம்ம இண்டிகேட்டர்ல அந்த ஆப்ஷன் உண்டு. ஓகேங்களா? இந்த இடம் தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம வந்து கன்சல்டேஷன் ஜோனுக்கும், நார்மல் ஜோனுக்கும் டைனமிக்கா யூஸ் பண்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ எப்பலாம் இத யூஸ் பண்ணணும்னா, ஒரு வந்து ஓப்பன் டெஸ்ட் பார்க்க தெரிஞ்சு, உங்களுக்கு அதுல வந்து கன்சல்டேஷன் தெரியுது. இல்ல பிரைஸ் மூவ்மெண்ட் ஒரே இடத்துல நிக்குதுன்னா, நீங்க அப்ப அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அதேமாரி ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்லாம் ஸ்டாடில் போட்டிருக்கா அப்படின்னு அத கண்டுபிடிக்கிறவங்க இத போட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மத்தபடி நார்மல் செட்டிங்ஸ் தான். ஜஸ்ட் வந்து லைன்ல ஷோ ஆகணும். ஜோன்ல ஷோ ஆகணும். நான் போத்ன்னு குடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, இதுலயுமே ஒரு சிக்னல்ஸ் குடுத்துருக்கோம். பை செல் சிக்னல்ஸு. பட் வந்து நம்ம வந்து இத வந்து இது வந்து யூஸ் பண்ணலாம். பட் வந்து நான் வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுவேன்னா, நம்ம ஓப்பன் டெஸ்ட்டும், வால்யூம் கன்ஃபர்மேஷனும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதேமாரி இதில வீக்லி விஆம்ப், மந்த்லி விஆம்ப், ஸோ ஆங்கர்டு விஆம்ப் இந்த ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஓகேங்களா? அதேமாரி இதில வால்யூம் செட்டிங்கும் வந்து இன்க்ளூடடா இருக்கும். ஓகேங்களா? இந்த டேபிள் எனேபிள் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க.
ஸோ இதில வந்து இந்த டைம்ல வந்து இப்ப 2:30 பிஎம்க்கு வந்து நமக்கு எவ்வளோ வால்யூம் வந்து ஆட் ஆகுது அப்படிங்கிறத பிரிச்சு காமிச்சிருக்கோம் ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு பை சிக்னல் வரும். ஸோ அங்கேருந்து நமக்கு வந்து ஒரு 10 டூ 20 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணலாம் ஓகேங்களா? ஸோ இதுவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத பேஸ் பண்ணி அந்த வால்யூம் டேபிள யூஸ் பண்ணி நமக்கு வந்து சிக்னல்ஸ் வரும். லாங் டைம் ஃப்ரேம்ல இந்த மாரி பைலாம் வந்துச்சுன்னா, ஒரு 30 மினிட்ஸ், 1 ஹவர், 45 மினிட்ஸ்லலாம் பார்க்குறப்ப, ஸோ அன்னைக்கு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க வந்து ஆப்ஷன் சார்ட்லயும் இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி உங்களுக்கு வந்து வால்யூமே நமக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு நான் ரீப்ளே மட்டும் போடுறேன். பாருங்க. ஸோ நான் 3 சார்ட்டுமே எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ 25,750 காலு, 25,750 புட்டு ஓகேங்களா? ம் 5 மினிட்ஸா மாத்திக்கிறேன். ஸோ இது மார்க்கெட் ஓப்பன் ஆகுறப்ப, இந்த டோட்டல் செல்லரும் 0 தான் இருக்கும். டோட்டல் பையரும் 0வா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லா இண்டெக்ஸு, கால் சார்ட்டு, புட் சார்ட் ஓகேங்களா? ஸோ எல்லாமே 0 தான் இருக்கும். ஸோ நம்ம இத வந்து டெய்லி, வீக்லி, மந்த்லி ஒரு ஹை டூ லோ, ஒரு மேனுவல் ஓகேங்களா? ஸோ எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. இது வந்து இந்த லேபிளோட பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஆப்ஷனும் இருக்கு. ஓகேங்களா? நான் ப்ளே பண்றேன் பாருங்க. ஓகே மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னைக்கு டேட்டு 5த் ஓகேங்களா? ஸோ நீங்க அந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா, 2 பக்கமுமே 0 தான் இருந்திருக்கும் ஓப்பனிங்லயே. ஸோ நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, புட் சைடு தான் வந்து டாமினன்ட்டா இருக்குங்கிறத கிளியராவே நமக்கு மார்க்கெட் ஓப்பனிங்லயே சொல்லிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு விவிஎம் ரீடெஸ்ட் பண்ணுச்சு. அங்கே நம்ம ரேஞ்ச் 1ல 30 பாயிண்ட்ஸ் 30 டூ 50 பாயிண்ட்ஸ் டார்கெட்ட புக் பண்ணியிருக்கலாம். ஜஸ்ட் வால்யூம வாட்ச் பண்ணுங்க. வால்யூம் எப்படி ஒர்க் ஆகுது? நம்ம கால் சைடு ஏன் இன்னைக்கு என்ட்ரி போடல? புட் சைடுல மட்டுமே நம்ம ஏன் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்? ஸோ அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வால்யூம் கன்ஃபர்மேஷன் நம்மள்ட்ட இருக்கு. ஓகேங்களா? அதேமாரி ஓப்பன் ட்ரஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கும் நம்ம குரூப்ல வந்து அத அதோட எப்படி அந்த வியூ எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம குரூப்ல நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஆ இத பத்தி இன்னும் புரிதல் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. நான் லைவ் சாட் வந்து மார்னிங் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்க லைவ் சாட்லயே ட்ரேடிங் வியூ சாட்லயே நீங்க வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்தரா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஆ என்னைய வந்து கேட்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.